நாம் ஒரு பொசிஷன் ஆஃப் பவர்லேருந்து வரும்பொழுது எந்த விதமான ப்ரெஷரோ தாக்கமோ நம்ம மேலே இருக்காது. சட்டப்படி முன்னாள் கணவரை மீட் பண்ண நாங்கள் ரொம்ப ஆண்டுகள் டேட் பண்ணோம். அவருக்கு வந்து அப்போது ஒரு ஆட் ஏஜென்சி அவர் வச்சுருந்தார். ஸோ என்னுடைய நிறுவனத்தை மெல்ல மெல்ல மூடிட்டு அவருடைய நிறுவனத்தை நடத்த ஆரம்பித்தேன். இது முதல் முட்டாள்தான். அண்ட் என்ன நீங்கள் சந்திச்சிங்க, என்கிட்ட தவற அணுகை யாவனுக்கு அது தைரியம் வருமா? ஆன் ஸ்க்ரீன் கூட வேறு யாரும் ஒரு கணவரோ பாய் ஃப்ரெண்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அந்த ஷூட்டில் ஒரு கணவர் இருந்தார், ஆனால் மேலே கையெல்லாம் படாது. அதுவும் நான் ரொம்ப என்றைக்குமே கிளியர். அது தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய பர்சனல் லைஃப் சாலிடாக செட்டில் ஆகிற வரைக்கும் எந்த ஊடகத்திலையும் நான் தோன்ற மாட்டேன். ஏன்னா என்னால் தயாரிப்பாளர் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் குட் டச் பேட் டச். என்றைக்குமே ஒரு ஸ்விம்மிங் சூட் போட்டிருக்க, அதுக்குள்ளே உன்னை யாரும் தொடக்கூடாது. அப்படி யாராவது தொட்டாங்கன்னா தீ தீ என கத்திட்டு வெளியே ஓடு. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு வந்து ஒரு வாழும் உதாரணமாக இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்குமே வந்து தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயம் இதை தாண்டி பெண்ணாக இருக்க நீங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா வந்து எது சொல்வீங்க? அன்பு, ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, விடாமுயற்சி. இந்த 5ம் இருப்பதனால தான் என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியுது. யாரோடையும் கண்ணோடு கண் இட்டு பேச முடியுது. என்னுடைய இலக்குகளை அடைய முடியுது. நாணம் என்பது தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அது வெட்கம் கிடையாது. நாணுதல் என்பது எதெல்லாம் கண்டு அஞ்சனமோ அதை கண்டு அஞ்சனம். அது ஒரு அறம். அஞ்சாமை எல்லாத்துலேயும் இருக்கக்கூடாது. அதாவது தவறு செய்வதை கண்டு நாணணும். You should shy away from it. எனக்கு அது மட்டும் இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். எனக்கு அஞ்சாமை மிகுதி, கொஞ்சம் அச்சம் வரணும். அது மட்டும்தான் என்னுடைய ஒரு ட்ராபேக். ஆனால் வள்ளுவர் சொன்ன மற்ற 4ம் அதோடு இணைந்து விடாமுயற்சியும் பெண்ணாக இருப்பதில் நான் பெருமிதம் கொள்ளும் விஷயங்கள். ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வந்து இப்போ டெய்லி ஒரு செய்தி நம்ம ஓப்பன் பண்ணாலே வந்து ஒரு நாளைக்கு 4-5 செய்திகள் வருது அப்படிங்கிறது வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உண்மையாலுமே வந்து என்னதான் பிரச்சனை சமுதாயத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோதான், நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்முடைய கண்ணோட்டம் சீராக இருக்கணும். அது பெற்றோர் கையில் தான் இருக்குது. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே எது நல்லது எது கெட்டது என சொல்லிக் கொடுக்கும் பொழுது எல்லாரும் எல்லோரையும் மதிக்கணும். பெண் உன்னை விட குறைவு கிடையாது, ஆண் உன்னை விட குறைவு கிடையாது. 2 தரப்பிலும் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். சமம். 2 பேரும் இணைந்தால் தான் உலகம் நடக்கும். பெண்கள் மட்டுமே உலகில் இருந்தால் உலகம் ஒரு நாள் மாய்ந்துடும். ஆண்கள் மட்டுமே இருந்தால் இன்னும் விரைவாக உலகம் நின்றுடும். இருவரும் தேவை. ஒன்றா செல்லணும். நம்முடைய விடுதலை எங்கே முடியுதுன்னா பிறருடைய விடுதலை துவங்கும் இடத்தில். அதுதான் எல்லைக்கோடு. அதனால் ஒவ்வொருவருடைய பர்சனல் ஸ்பேஸையும் மதிக்கணும். பெண்களை நல்லத்தனமாக நடத்தணும்னு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். பெண் குழந்தைகளுக்கு யாரும் ஒன்றை அடிக்கவோ நொந்தச் செய்யவோ நிந்திக்கவோ உரிமை கொண்டவர் கிடையாது. ஒரு முறை பண்ணி 10 முறை அவங்க மன்னிப்பு கேட்டாலும் மாறமாட்டாங்க. அங்கேருந்து வந்துரு என பெண்களுக்கு சொல்லி வளர்க்கணும். இல்லத்தில் நடக்கும் வன்முறையை எதிர்கொண்டிருக்கும் பெண்களுக்கு வெளியிருந்து கேட்கலாம், இப்படி இருந்தால் வந்திருக்க வேண்டியது தானே, நீ ஏன் அங்கே இருக்க? அது பேசுகிறவங்க பேசலாம். அது வாய்க்கு ஹல்வா மாதிரி, அவங்களுக்கு ஒன்றும் போகலை. உள்ளே இருக்கும் பெண்ணுக்கு தான் தெரியும் வெளியே வர்றது எவ்வளவு கடினம், அசாதாரணமான ஒரு விஷயம். அது வெளில வருவது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் உதவ உறுதுணையாக நிற்க நிறைய அமைப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா ஒரு அமைப்பையோ நம்பக்கூடிய ஒரு நபரையோ அணுகி இப்படியாவது விடுதலை ஆகுங்க. வெளியே வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சுலபம்லாம் கிடையாது. பெரும் போர். உள்ளே இருப்பதும் போர், வெளியே வருவதும் போர், வெளியே வந்ததுக்கு பிறகு பெரும் போர். ஆனால் இந்த போரெல்லாம் தேவை. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கும் ஒரு முறை தான் வாழ வாய்ப்பு, மீண்டும் வராது. விடுதலையாக இருப்பது, நொந்தாமல் இருப்பது உங்களுடைய உரிமை.
எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துருங்க அப்படி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா. இது பெண்களுக்கு மட்டுமே எதிரே இழைக்கப்படும் கொடுமை கிடையாது. ஆண்களும் இல்லத்தில் வன்முறை சந்திக்கும் நிலைகள் இருக்குது. ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் கொடுமைகள் நடக்குது. இருவருக்கும் தான் நான் சொல்வது, பெண்களுக்கு மட்டும் இல்லை. விழுக்காடு பெண்களுக்கு எதிரே இழைக்கப்படுவது அதிகம். ஏன்னா உடல் வலிமை நமக்கு குறைவு. அதனால இப்போ வந்து உங்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து தருணங்கள் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ யார் எடுத்தாலுமே எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு நாணயத்தோட இரு பக்கம் மாதிரி சந்தோஷம் இருந்தால் வந்து இன்னொரு பக்கம் துயரமான விஷயங்களும் வந்து இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய தனிமையை வந்து எப்படி தாண்டி வந்தீங்க, எப்படி அந்த மனநிலையை கடந்து வந்தீங்க அப்படிங்கிறது? நான் இன்னும் தனியாக தானே இருக்கேன். தனியாக இருப்பதற்கும் தனிமையாக உணர்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பெரும்பாலும் தனியாக இருப்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஏன்னா நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அது செய்வதற்கான இடம் அதனால் எனக்கு கிடைக்குது. இப்போது சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க, என்னுடைய ராயல்ட்டிஸ் எல்லாம் நான் வெவ்வேறு அமைப்புகளுக்கு எழுதி வச்சுருக்கேங்கிறத பாராட்டி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு பயணம் இருக்குது. எனக்கு குழந்தைகள் கிடையாது. அதனால் நான் யாருக்கும் எதுவும் விட்டுட்டு போகணும் என்பது கிடையாது. தனிமை தரும் ஒரு பெரிய வலிமை இது. அதனால் எல்லாருக்கும் என்னால் ஈகை செய்ய முடியுது, திருப்தியாக செய்ய முடியுது. இது இந்த தனிமையை உணர்வது இல்லாமலாம் இருக்காது. நானும் வந்து மனுஷி தானே, வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருப்பதிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்று எது தெரியுமா? அமைதி. அந்த அமைதியோடைய விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கட்டணம் பெருசு. அந்த கட்டணத்தை தான் தனியாக இருந்து செலுத்துகிறேன். அதனால் அந்த தனிமை வரும்பொழுது அதை நினச்சிப்பேன். எஸ், பெருசாக அதை செய்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், எண்ட் ஆஃப் த டே அதை தனியாக தான் நம்ம அந்த செஞ்சதையும் தனியாக தான் உட்காந்து கொண்டாடுறோமோ உணர்கிறோமோ, அது எதுவோ. கூட யாராவது இருந்தால் நல்லா தான் இருக்கும் நம்ம கொண்டாட. ஆனால் அந்த கூட யாராவது ஒருத்தங்க இருப்பது எவ்வளவு கடினமாக இருக்கக்கூடும் என எல்லாம் தாண்டி வந்ததுனால அந்த மகிழ்வை விட இந்த நிலை எனக்கு அமைதி. பட் இப்போ ஒரு துயரம் சந்திச்சாலும் அதே மாதிரியான இது திரும்பவும் வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது, வாய்ப்பும் இருக்கவும் செய்யுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யோசிக்கலையா? இல்லை இல்லை, அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன்ட். திருமணம் என்பது ஒரு முறை தான். அதனால தான் நான் சட்டப்படி முன்னாள் கணவர்னு அதை அந்த அந்த முன்னிணைப்போடு தான் சொல்லுவேன். நான் எல்லாம் சம்பிரதாயம் சடங்கு எல்லாம் பண்ணி இவர் தான் கணவர் என ஏற்றுக்கிட்டாச்சு. அது மாறாது, அவ்வளோதான். ஒன்ஸ் ஓகே. இப்போ வந்து இடையில வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? உண்மையில் வந்து ரொம்ப சிந்திக்க நேரம் இல்லை. அப்போ ஃபோக்கஸ் அதுதான். இந்த ஃபுல் சைடு விழுந்துருச்சு. தினம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 1.5 மணி நேரம் அவங்களோட அசிஸ்டட் தெரப்பி. வீட்டுக்கு வந்த பிறகும் ஒரு 1.5 மணி நேரம் 4 முறை ஒவ்வொரு நாள்லேயும் எக்ஸசைசஸ். சாப்பிடலாம் முடியாது, எல்லாம் கொட்டும். அதனால் சிந்திக்க நேரம் இல்லை. எக்ஸசைஸ்லேயே ஓடிட்டே தான் இருக்கும். அண்ட் அப்படியே மனசில் சரியானோ 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 அப்படிங்கிற ஒரு ஓர் உள்ள குறி, அவ்வளோதான். அதை விட அதுக்கு என்னால் சொல்ல முடியாது. இதில் பாசிட்டிவ் அவ்வளோலாம் யோசிக்க இடமில்லை. ஓடிட்டே இருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், தூங்குகிறோம். இந்த டேப்பு கீப்பெல்லாம் போட்டு தூங்கணும். அது ஒரு கொடூரமான ஒரு படலம். என்னோட வந்தாங்க இல்லை அந்த ஜேர்னியில். என் வீட்டை பார்த்துக்கிற சத்யாவாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள தான் பாராட்டணும். என்னை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் எப்படி தீர்மானமாக இருந்தாங்க தெரியுமா? வெரி கிரேட்ஃபுல், இட்டர்னலி கிரேட்ஃபுல். ஓகே. இந்த காலத்தில் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இது நாம் எப்படி சொல்ல முடியும்? உலகம் மாறிட்டு வருது, எல்லைக்கோடுகள் அழிஞ்சிட்டே வருது. இந்த திறந்த உலகத்தில் யாருக்கு என்ன வேணும்னாலும் ஆக முடியும். இதற்காக பல பெண்கள் போராடி அவங்களுடைய உயிரை கொடுத்து நமக்கு இந்த நிலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓட்டு போடும் உரிமை முதல் எல்லாவற்றுக்கும் உரிமை வாங்கி கொடுத்துருக்காங்க, மேல் துண்டு போடும் வரை. அதனால் நீங்கள் என்ன வேணுனாலும் ஆகலாம், அது ஆகுங்க. இல்லை
எனக்கு இதுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, என்னால் அது ஆக முடியாது என்னை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒடுங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. அதனால் என்ன தோணுதோ, வீட்டில் இருக்கணுமோ இருங்க, வெளியே போய் வேலை செய்யணுமா செய்யுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை செய்யணுமா செய்யுங்க, எல்லாமே இருக்குது. எல்லைகள் என்ன? அவசியமற்ற ஒரு நிலை என்பது தனிப்பட்டவருடைய முடிவு, நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் உங்களை வெல்கம் பண்ணும்போதே வந்து காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து 2 வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போயே நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக உங்களோட டயட் மெனு அல்லது ஃபிட்னஸை வந்து என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் கேட்குறவங்களுக்கும் வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே 4 மொடா பிளாக் காஃபி. நான் வந்து பால் பண்டங்கள் பெருசாக சாப்பிட மாட்டேன். எப்பயாவது ஒரு முறை தயிர், ஏன்னா அப்படி வளர்ந்ததுனால வேறு வழி இல்லை. அந்த தயிர் எப்பயாவது இறங்கலைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். பட் பிளாக் காஃபி சக்கரை இல்லாமல் நிறையா. அண்ட் காஃபி மெட்டபாலிசமை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணும். அது பிளட்டை வந்து ஃபாஸ்டராக மூவ் ஆக வைக்கும். இட்ஸ் அ பிளட் பியூரிஃபயர், ஸ்கின் பியூரிஃபயர், தோலுக்கும் நல்லது. அதே காஃபி அந்த ஃபில்டரில் எஞ்சிருக்கும்ல, அதை நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் திரும்ப ஊற வச்சு உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் குளிங்க. ஸ்கின் எப்படி பளபளக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல? அது முடியல கூட போடலாம். காஃபி இஸ் வெரி குட். அது ஸ்டிமுலண்ட், அதனால ரத்த ஓட்டத்தை நல்லா மேன்மைப்படுத்தி கொடுக்கும். அது ஒன்று. ஒரு 11:30 12:30 அந்த 1 hour எப்போ பசிக்க ஆரம்பிக்குதோ, 3 இட்லி எண்ணி ஆசையாக இருக்கும், வைப்பாங்க 5 வைப்பாங்க. அந்த 3ஆவதோட 70 வந்து ரொம்ப கஷ்டம். சில நாள் நல்ல தேங்காய் சட்னி எண்ணெயால் தாளித்து, ஒரு சாம்பார் நிறைய காய் போட்டு, இல்லை ஒரு அந்த இட்லி குருமா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லை 3மே கூட சில நாள் கொடுத்துருவாங்க விருந்து மாதிரி. தாராளமாக அந்த சாம்பாரை தாராளமாக விட்டு சாப்பிடுவேன். பிகாஸ் பருப்பு என்பது ப்ரோட்டீன், இட்லி ப்ரோட்டீன், பவர் ஃபுட். ஆச்சா, ஈவினிங் 6:30 முதல் 7:30க்குள்ளே ஏதோ ஒரு டயத்தில் 1 கப் சாதம். அது நான் ஒரு அளவு கப் வச்சுருக்கேன். ஆனால் அந்த சாதம் இல்லாத தமிழிச்சு என்னால் தூங்க முடியாது. இவ்வளோ சாதம், அது கூட ஏதோ ஒரு குழம்போ ரசமோ, அண்ட் தாராளமாக இந்த பாருங்கள், தாராளமாக ஒரு காய், ஒரு சாலட், அவ்வளோதான். ஓகே, அப்போ வந்து 2 வேளை தான் வந்து உங்களுடைய ஃபுட்டே, மதியம் வந்து கிடையாது. நைட்டில் வந்து பசிக்கும். அப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே பெட்லேயே படுத்துட்டு ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ்லையோ ப்ரைம்லையோ ஏதாவது பார்த்துட்டு, இல்லை ஒரு புக்கை படிச்சுட்டு அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு தூங்கிடுவேன். மதியானம்லாம் கிடையாது, ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸ்நாக்ஸ்ன்னு இறங்கினோம், அது ஒரு படுபாதாள குழி, அது போய்கிட்டே இருப்போம். கிணறுக்குள்ளே இறங்கி அதில் ஒரு பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்துக்குள்ளே இன்னும் ஆழந்தோன்ற மாதிரி வேண்டாம். வேண்டாம். ஓகே, உங்களுடைய 1 டே ஃபுட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிம்பிளான, அட் சேம் டைம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குது. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு, இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக வந்து எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, வீட்டில் இருப்பேன் அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நாளுக்கு வந்து எப்படி இருக்கும்? நீங்கள் ஒர்க்கை வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு என்னிடத்துலேருந்து பிரிக்கக்கூடாது. ஓகே, நான் செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் வாட் ஐ டூ. அது எழுத்தாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். காலையில் நானும் 3 நாய்க்குட்டி என்னோட தான் ரூமில் தூங்கும். நாய்க்குட்டின்னு தான் சொல்கிறேன், அவங்களாம் நாய் பெரியவங்க. அதில் ஒருத்தர் வந்து காலையில் என்னோட 4:45 5 மணிக்கு எழுந்து வெளியே வந்துடுவார். அவர் மாட்டுக்கு அவர் வேலையை பண்ணுவார், நான் மாட்டுக்கு என் வேலையை பண்ணிவிட்டு ஒரு 5:30க்கெலாம் என்னுடைய ஆஃபீஸ் ரூம் டேபிளில் உட்காந்துருவோம். அப்போ தொடங்கும் நாள். ஈவினிங் 7 மணிக்கு மணி அடிக்கும்னா அதுக்கு மேலே மூளை வேலை செய்யாது. இடையில் நான் சொல்கிறேன், இந்த இட்லியாக இருக்கட்டும், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு சோயா பால் காஃபி குடிப்பேன். அதை விட்டுட்டேன், சோயா மில்க் காஃபி. அவங்க சத்யா கேட்டேக்கர், அவங்க மாட்டுக்கு கொண்டு வந்து டேபிள் ஏதாவது கொடுப்பாங்க, நான் மாட்டுக்கு சாப்பிடுவேன். அது வரதும் தெரியாது, சாப்பிடுறதும் தெரியாது. அளவான ஃபிக்ஸ் ஆனதுனால அதிகமாகாது. இவ்வளோதான். இதுதான் என்ஜாய்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஓவியமும் புதுசு. அது ரொம்ப மனசை ஈர்க்கும்படி அந்த நாள் ஓடும். அது இல்லாமல் எனக்கு இருக்க தெரியாது. இது வேலை இல்லை, இது என்ஜாய்மெண்ட். அது இந்த 7 மணிக்கு மணி அடிச்சுட்டு வெளில வரேன்ல, அப்போது ஏதாவது பார்ப்பேன், சீரியல்ஸ், சம்திங், மூவி, எது வந்தாலும் பார்ப்பேன். நல்ல பண்டில் படமாக இருந்தால் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சி கிரேட் படம்.
நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அங்கே நம்ம புத்தக வெளியீட்டு விழாவிலையும் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இங்கே வந்த போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, ஏசி ஆகட்டும், அங்கே வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டேன், இது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து நீங்கள் பேசுனதை வந்து நான் நோட் பண்ணேன். ஸோ அந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ரீயூஸ் பண்ணுறது, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க காஃபி குடிச்சிட்டு அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன், குப்பை தொட்டியில் போட மாட்டேன், ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நோட் பண்ணும்போது உங்களை லைஃப் ஸ்டைலும் வந்து டோட்டலாக அப்படி தான் இருக்கா? என்ன மாதிரி எதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் மாறினீங்க, அடாப்ட் மாறல இல்லை, எப்போதும் நான் இப்படி தான் இருந்தேன். நம்ம எதுக்கு இயற்கை மேலே நம்முடைய தாக்கம் ஏன் அப்படியே போட்டு அடித்து 16 டன்னில் இருக்கணும்? எளிதாக வாழ்ந்து லைட்டாக இந்த பூமி மேலே மிதித்து போவோமே. இது எல்லாமே நல்ல பொருட்கள், இது யூஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது. அப்படியே கமர்ஷியல் பொருட்கள் வாங்கும்பொழுது கூட அது வீகனாக இருக்கும், குரூவல்ட்டி ஃப்ரீயாக இருக்கும், விலங்குகள் மேலே பரிசோதனை செய்யப்படாத பொருட்கள் மட்டும்தான் வாங்குவோம். அப்படி கிடைக்கலைன்னா இயற்கை சார்ந்த ஒரு பொருள் அதில் அதற்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுவேன், மாற்று பொருளாக. ஒரு பாட்டில் வருது, காஃபி போட்டு பாட்டில் வரும் கடையில் வாங்கும்பொழுது, அந்த பாட்டில் எதுக்கு தூக்கி போடணும்? எங்கள் வீட்டில் உளுத்தம் பருப்பும் தோரம் பருப்பும் அதில் உட்காந்துருக்கும். காஃபி போட்டு இந்த சைஸில் பாட்டில் வரும், அதில் மிளகாத்தூளும் இந்த தனியாத்தூளும் அதில் உட்காந்துருக்கும். ஏன் தூக்கி போடணும்? நல்லா தானே இருக்குது. ஒரு உடையாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், அது இத்து போய் பிஞ்சு போய் அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற நிலையில் தூக்கி போட்டால் போதும். இல்லை அதுக்கு முன்னாடி வளர்கிறவங்களா இருந்தீங்கன்னா, வளர்ந்துட்டிங்கன்னா உங்களை விட இளையவர்களுக்கு கொடுங்க. மறுபயன்பாடு செய்வதில் தவறு கிடையாது. இதனால் நான் நண்பர்களே தொலைச்சிருக்கேன். நான் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு கொடுத்ததில் ஐயோ யூஸ் பண்ணதை கொடுத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலகியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் என்னுடைய வட்டத்தார் வந்து இந்த மாதிரி மறுபயன்பாடும் மறுசுழற்சியும் பண்ணுவதில் ஆர்வம் ஈடுபாடும் உள்ளவர்கள். அவங்க தான் நிலைச்சி இன்னி வரைக்கும் நண்பர்களாக இருக்காங்க. அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்தை மாற்றணுன்னா மேடை போட்டு பேச தேவையில்லை. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் சின்ன மாற்றங்களை உண்டாக்கினாங்கன்னா மாறிடும். இப்போ ரிட்டர்ன் டு ஆர்கானிக்கில் இருக்கோம், அதை வந்து ஒரு ஸ்டைல் ஆக்கக்கூடாது. நார்மலாக நமக்கு என்ன பழக்கம், 1.5 தலைமுறைக்கு முன்னாடி என்ன பழக்கங்கள் இருந்தோ அங்கே போனீங்கன்னா போதும், அதுதான் ஆர்கானிக். ஸோ பெண்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் டிப்ஸ் அப்படின்னா உங்கள் சைடில் இருந்து என்ன சொல்வீங்க? ப்ரில்லியன்ட். ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருந்ததுன்னா எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டு கொடுத்துடாதீங்க. என்னவே இன்னல் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலையில் அந்த நிலையை அடைய நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க. அது எளிதாக அடையக்கூடிய ஒரு நிலை கிடையாது. என்னவே இன்னல் வந்தாலும், தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் வாழ்வாதாரத்துக்கு உரிய அந்த நிலையை விட்டு கொடுக்காதீங்க. அதனால பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உலகம் ஒரு மாதிரி மாறி இருக்கு. உங்களால் தனிச்சையாக உங்களை பார்த்துக்க முடியலைன்னா அதிலிருந்து வரக்கூடிய இன்னல்கள் பெருசாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வழி இருந்ததுன்னா அதை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சேமிப்பு வேணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வருமானத்தில் 5%, 10%, 25%, இல்லை திருமணத்துக்கு முன்னாடினா 80% சேமிங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டில் போடலாம். இல்லை இது ரொம்ப முக்கியம், தங்கம் வாங்குங்க. 24 கிராம் தங்கம், நகையாக இல்லை, 24 கிராமாக வாங்குங்க. அது 24K வாங்குங்க, 24 கேரட்ஸ். அது 1 கிராமோ 10 கிராமோ வாட் எவர் இட் இஸ் வாங்கி வைங்க. அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற தலையில் வாங்குங்க. ஸோ 3 வருஷத்துக்கு அதை விற்கக்கூடாது, இல்லை 5 வருஷத்துக்கு விற்கக்கூடாது. அப்போ என்னாகும், உங்களுக்கு டேக்ஸும் சேவ் ஆகும். அது நீங்கள் ஃபைனலாக எதுக்காவது யூஸ் பண்ணணும்னு விற்கும் பொழுது கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. விற்காமையே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த தங்கம் நீங்கள் வாங்கின விலைக்கும் விற்கக்கூடிய விலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏணி வச்சாலும் எட்டாது. இட்ஸ் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இது நான் பெருசாக நகையெல்லாம் போட மாட்டேன், இது ஒன்று மட்டும்தான் போட்டிருப்பேன். மற்றது இப்படி வாங்கி வைக்கிறது தான். இது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். பெண்களுக்கு அந்த பொருளாதார சுதந்திரமும் உங்கள் காலில் நீங்கள் நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலையும் மிக 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 முக்கியம். லவ்வெல்லாம் சரி, ஆல் குட், பட் இது இருந்தால் தான் எதுவுமே நிலை. எஸ். இப்போ வந்து நீங்கள் ரிலாக்ஸ் டைமில் வந்து நிறைய படங்கள் வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. 7க்கு மேலே புக்கும் படிப்பீங்க, பட் அதை தாண்டி படங்களும் வந்து பார்ப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு சமீபத்தில் அப்படி பார்த்து பிடிச்ச படம்னா எது சொல்லிங்க? ஐயோ, நான் ரொம்ப நிறைய பார்ப்பேன்னா 1:1 பிளெண்ட் ஆகிடும்.
நேற்று ராத்திரி காமி பார்த்தேன். ஓகே ஓகே. ஸோ எந்த ஒரு பெண் கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிக்கும்? கோவில்பட்டி வீரலட்சுமி. கோவில்பட்டி வீரலட்சுமி. ஓகே ஓகே. எதிர்பார்க்காத ஒரு அதான் கமான், கோவில்பட்டி வீரலட்சுமி இணை கிடையாது. எதனால அப்படின்னு ஏதாவது ரீசன்? பார்த்துருக்கீங்களா படம்? ரொம்ப சின்ன வயசுல பார்த்தேன். அப்போ சரியா ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு எதிரே கொடுமை இழைத்தவங்களை அறுத்தெறிஞ்சிருவாங்க லிட்ரலி. அதை விட ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? ஸோ சமீபத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன பெண் கதாபாத்திரங்கள், பிடிச்ச பெண் கதாபாத்திரங்கள் படங்கள்ல? நீங்கள் ஆல் டைம்னு கேட்டீங்க, கோவில்பட்டி நிறையா இருக்குது. பிளெண்ட் ஆகிடுச்சு. ஒன் இன்டு தி அதர் மூவி மைண்டுக்குள்ளே நோட் பண்ணி கூட வச்சுருந்துப்பேன். இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கேன்னு நோட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். காணாம போயிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் வந்து எழுத்தாளர். இப்போ வந்து உங்களுடைய புத்தகங்களே நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க, பெரியவங்களும் வந்து விரும்பி படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் அல்லது புத்தகம் அப்படின்னா வந்து யாருன்னு சொல்லுவீங்க? இல்லை நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இந்த புத்தகம் திரும்ப திரும்ப நான் படித்தேன்னா வந்து பயங்கர எனக்கு ஒரு எனர்ஜி வந்துடும், அந்த மாதிரியான பட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட? எஸ். திருவள்ளுவர், டெரி பிராச்செட், இவங்க 2 பேரும் தலை. அது தலைகீழத்துக்கு போட்டாலும் லிஸ்ட்டில் இவங்க தான் தலை. அதுக்கு பிறகு ஆண்டாள், பிஜி வுட் ஹவுஸ். ஸோ எந்த ரொம்ப எக்லெக்டிக்காக இருக்கும். ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம். டின்டின் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த வாஸ்ட்லி எக்லெக்டிக் சாய்ஸஸ் இருந்து அச்சமின்றி நாணத்தோடும், அதாவது அச்சப்பட வேண்டிய விஷயத்திலிருந்து நாணி நிற்பதும், விடாமுயற்சியோடு அருள் நிறைந்தவரா வாழுங்க, செழிங்க, உலகை மாற்றுங்க. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. காட் பிளஸ்.